ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 63 புள்ளிகள் அதிகரித்து 23,813 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 226 புள்ளிகள் அதிகரித்து 78,699 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு நாள் தான். நிச்சயமா. மார்க்கெட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாள் பிரதமர், முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் ஆர்பிஐ கவர்னர், என்ன வேணாலும் சொல்லலாம். அவரு இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கு அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காரு. அவர் நம்ம விட்டு மறைஞ்சிருக்காரு. குறிப்பா அவர் ஆற்றிய பணிகளில் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது என்னன்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி பங்குச்சந்தை தொடர்பாக அவர் எடுத்த முடிவுகளில் முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் நீங்க குறிப்பிடுவீங்க? பல விஷயங்களை சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அவர் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் அப்பாற்பட்டு இந்தியாவினுடைய பொருளாதார சரித்திரம் அப்படின்னு ஒன்று எழுதணும்னா கடந்த 100 ஆண்டுகள்ல அதுக்கு மிக முக்கியமான பங்களித்த ஒரு முதல் 3 பேர்னா அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில எந்த விதமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் அவர் வேறு பல விஷயங்கள் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது. கொள்கை ரீதியாக பல விஷயங்கள் நம்ம பேசலாம் பின்னால. பட் ஆனா தனிப்பட்ட முறையில அவர் அந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு இருக்கிறார்ங்கிறத நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். இதுல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பேசுறோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி அப்படிங்கிற இந்த 3 வார்த்தை இது நல்லதா கெட்டதாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இது இன்னோவேட்டபிள் ஆயிடுச்சு. எல்லா கட்சிகளும் எல்லா அரசுகளும் மாறி மாறி அடுத்தடுத்து எல்லா அரசுகளும் இதைத்தான் இப்ப பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. எப்போ துவங்கி 1991, 92 துவங்கி இதுக்கு வித்திட்டது அப்படின்னு பார்த்தா அந்த அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மராவ் அவர்களுடைய அரசாங்கம் இப்ப காங்கிரஸ் ஆட்சி ஏற்ற பொழுது அப்ப அவர் நரசிம்மராவ் மன்மோகன் பொருளாதாரம் மிக மோசமான ஒரு சூழல்ல இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழல்னா கைவசம் அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது 1.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஜனவரி 91 1 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் கையில இருக்குது. அதை வச்சு அடுத்த ஓரிரு வாரங்களை கூட ஓட்ட முடியாது. அதாவது நம்ம ஏற்றுமதி செய்யறோம், இறக்குமதி பண்றோம். இறக்குமதிக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்துக்கு டாலர் வேணும். அந்த டாலர் அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். அந்த டாலருக்குள்ள ரூபாயே நம்ம இங்க இறக்குமதி செய்பவர்கள் அரசு வங்கிகள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை டாலரா மாத்தி அங்க கொடுக்கணும். அப்ப அந்த டாலருக்கான தேவை இருக்கு இல்லையா, அந்த கையிருப்பு அரசிடம் 1.2 பில்லியன் டாலர்ஸ் தான் இருந்திருக்கு. இது இப்ப ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்தோம் 700 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நம்ம கைவசம் இருக்குன்னு. இப்ப சமீபத்தில் அது கொஞ்சம் குறைஞ்சு 652 பில்லியன் டாலரா இருக்கு. இந்த 652 பில்லியன் டாலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு வெறும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் இருந்திருக்கு. சோ அப்ப எப்படி நம்ம கமிட்மெண்ட்ஸை மீட் பண்ண போறோம்? டிஃபால்ட் ஆயிடும். ஒரு நாடாக நம்முடைய பேர் சர்வதேச அரங்குல கெட்டு போயிடும். இதே நேரம் பார்த்து உலக வங்கியிலிருந்து எல்லாரும் நமக்கு எந்த உதவியும் செய்ய மறுக்கிறாங்க. ஒரு கடினமான ஒரு சூழல். பல நாடுகள் நமக்கு உதவி செய்ய மறுக்குது. அப்ப இவங்க பொறுப்பேற்கிறார் நரசிம்மராவ். இதுக்கு இவ்வளவு பெரிய கடினமான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதியை விட இந்த மாதிரியான ஒரு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலைவராக இருந்து நேர்மையாக ஒரு அப்பளக்கற்றாக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு அவருடைய திறமையை மதித்து அவரை கூப்பிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய டீவியேஷன். இன்னைக்கு நம்ம நிறைய அரசு மிகப்பெரிய பதவி வைத்த ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் அல்லது ஆபீசர்ஸ் பதவிக்கு வர்றாங்க மந்திரிகளாக. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய டீவியேஷன். அதற்கான தேவை இருந்ததுன்னு கருதி கூப்பிட்டாரு. அவர் வந்த பிறகு அவர் அடுத்தடுத்து பல நடவடிக்கைகளை எடுக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒன்று அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய டீவேல்யூவேஷன். அவர் மட்டும் காரணம் இல்லை, இது அந்த அரசாங்கத்தினுடைய இது. பட் அவர் முக்கியமான ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிற்பின்னு சொல்லலாம். ரூபாயினுடைய மதிப்பை அரசே டீவேல்யூ பண்ணுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு தேதிக்கு நமக்கு நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு ரூபாயினுடைய மதிப்பு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அல்லது டாலருடைய மதிப்பு அதிகமா உயர்ந்திருக்கு. 86 ரூபாயை தாண்டி இருக்கிறது தேசிய பங்குச்சந்தையுடைய முன்பேற வணிகத்துல. அதே மாதிரி ஸ்பாட் மார்க்கெட்ல கூட 85 ரூபாய் 81 பைசா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு 20 ரூபாய் கீழே இருந்தது, 18 ரூபாய் ஒட்டி இருந்தது. ஆனால் அது அரசாங்கமே அதை டீவேல்யூ பண்ணி. அதான் சார் கன்ஃபியூஸா இருக்கு. அதை பத்தி படிக்கிறப்ப எப்பயுமே ரூபாய் மதிப்பு அந்த அரசாங்கம் அதிகமாக்கும் தானே நினைப்பாங்க. இவர் ஏன் குறைச்சாரு? சரி, நிச்சயமா. அதாவது நீங்க சொல்றது இப்ப நம்ம 1 ரூபாயை கொடுத்தா 4 டாலர் அமெரிக்க டாலர் கிடைக்குதுன்னா நமக்கு தான் அது பெருமை. ஆனால் நம்ம 18 ரூபாயை கொடுத்து ஒரு டாலரை வாங்க வேண்டிய சூழல் இருக்குன்னா நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைவா இருக்கு. அப்ப அது அரசாங்கம் அதை அதிகரிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுங்கிறது உண்மை. பட் ஆனா அதுல வேறு நடைமுறை சிக்கல்கள் அன்றைக்கு இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளாதார ஈக்குவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். பணவீக்கம் உள்நாட்டுல அதிகமா இருக்கும் பொழுது அப்ப நீங்க டாலருக்கு நிகரான அந்நிய செலாவணி அந்த விகிதத்தை மாற்றாம வச்சிருந்தா அது பிக்சடா இருக்கும். ஓகே, அப்ப உள்ளூர்ல விலைவாசி அதிகரிச்சுட்டே இருக்கும். உள்ளூர் உற்பத்தியினுடைய அடக்க விலை அதிகரிக்கும். ஆனால் இறக்குமதி செய்யக்கூடியது அந்த அளவுக்கு அதிகரிக்காது. ஏன்னா டாலருடைய விலையை நம்ம அப்படியே வச்சிருக்கிறதுனால. அப்ப என்ன ஆகுதுன்னா, செயற்கையாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய விலை குறைவாகவும்
நம்ம உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது 1966 நடந்தது. முதல் நம்ம 91 டிவாலுவேஷனை பத்தி பேசுறோம். முதல் நடந்தது சுதந்திர இந்தியாவில் 1966 தான் இது நடந்தது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது. 92 வந்து 92 நடந்ததுக்கான காரணமும் இதுதான். 91 குறிப்பாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல்ல 9% இறக்குறாங்க ரூபாயினுடைய மதிப்பை. 2 நாட்களில் ஜூலை 3ஆம் தேதி மேலும் ஒரு 11%, சோ கிட்டத்தட்ட 20% வந்து இறக்குறாங்க. அதனால 18 ரூபாய்க்கு கீழ் இருந்த அந்த ரூபாயினுடைய மதிப்பு அதிகரித்து 23 ரூபாய்க்கு அருகாமையில் வருகிறது. இதனால என்ன அரசு அச்சீவ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு $1 கிடைக்குதுன்னா அந்த டாலருக்கு 18 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருந்தது, இப்ப 23 ரூபாய் கிடைக்கும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு. இது உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரிய சலுகையாக, பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்தது. ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே டயத்துல லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனை கொண்டு வர்றாங்க. பன்னாட்டு நிறுவனங்களோடு போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பொழுது இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கணும். அதோடு அது மட்டும் இல்ல, அது காரணம் இல்ல, அது மெயினான காரணம் இல்ல, இந்த பற்றாக்குறை. ஏன்னா பிஸ்கல் டெபிசிட்டும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு இல்லையா, நடப்பு கணக்கு பற்றாக்குறை, நம்ம இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான அந்த இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. கையில காசு இல்ல. அப்ப அதை எப்படி ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அந்த ரூபாயினுடைய மதிப்பை குறைப்பதன் மூலமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒவ்வொரு டாலருக்கும் நேராக 18 ரூபாய்க்கு பதில் 23 ரூபாய் கிடைக்கும்னா ஸ்ட்ரைட்டா வந்து அவங்களுக்கு 20% லாபம் அதிகரிக்கும். இதுதான் அன்னைக்கு உள்ள நான் வந்து ஒரு எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கேன். இதுல நிறைய பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. பட் ஆனா எளிமையான ஒரு பார்வையை பார்க்கும் பொழுது இதுதான். இதை வந்து ஒரு தைரியமாக இன்னைக்கு வந்து ஒரு போல்டா இதை கொண்டு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு நீங்க பங்குச்சந்தையை பத்தி கேட்டீங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன். 1991 அல்லது 92 அந்த 91-92 காலகட்டத்துல சென்செக்ஸ் என்ன இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சென்செக்ஸ் இப்ப 78,000 இருக்கு சார். அப்ப என்ன சார் ஒரு 5,000 1000 இருந்தது. கல்ஃப் வார் வந்த பொழுது அது 1000 கீழே பிரீஃபா 992 அப்படிங்கிற ஒரு இலக்கை அது அடைஞ்சது, ஒரு அளவை. அதற்கு பிறகு அதிகரித்தது. சோ நீங்க இந்த 30 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா, 35 ஆண்டு காலம் அல்லது 30 ஆண்டு காலம், 91-92 துவங்கி 23-24 இந்த ஆண்டு 30-32 ஆண்டு காலகட்டத்துல அன்னைக்கு 1000 இருந்த சென்செக்ஸ், மன்மோகன் சிங் பதவியேற்ற காலகட்டத்துல, நிதியமைச்சராக பதவியேற்ற காலகட்டத்துல சென்செக்ஸ் 1000 இருந்தது, 1000 ஒட்டி இருந்தது. அது பாத்தீங்கன்னா அவருடைய அந்த காலகட்டத்திலேயே வந்து 94க்குள்ள 4000 தாண்டியது 92ல. அதற்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா வந்து 78,000, 85,000 தொட்டிருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் அன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் அந்த சென்செக்ஸ் குறியீட்டில் உள்ள பங்குகளில் அதே சதவீதத்துல முதலீடு செய்திருந்தால் இன்னைக்கு கைவசம் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் கிட்ட கையில இருக்கும், 78,000 சுத்தம் இருக்கும் உங்க கையில அப்படிங்கிறதான். சோ இந்த ஒரு அபரிமிதமான ஒரு பங்குச்சந்தை வளர்ச்சி, கேபிட்டல் மார்க்கெட் குரோத், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இது எல்லாமே அந்த எல்பிஜிங்கிற ஒரு பாலிசியில அதுல நிறைய அதை பத்தி குற்றச்சாட்டுகள், அதை பத்தி வருத்தங்கள், குறிப்பாக வந்து லெப்ட் அவங்களுக்கு வந்து நிறைய அதுல வந்து ரிசர்வேஷன்ஸ் இருந்தால் கூட அதையும் தாண்டி இதெல்லாம் அடைய முடிஞ்சிருக்கிறது அந்த ஒரு பொருளாதார கொள்கைங்கிறது ஒரு காரணம்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல இருக்க நம்ம சாதக பாதகங்கள்னு பேசும்பொழுது பாதகங்களை பத்தி பேசுறதுக்கான ஒரு தருணம் இதில் நம்ம பின்னர் இது ஒரு மாதிரி எல்பிஜியினுடைய சாதக பாதகங்கள் என்னங்கிறத நம்ம தனியா விவாதிக்கலாம். பட் நீங்க இவருடைய கான்ட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரம் அன்னைக்கு சுத்தமா வீழ்ந்து, ஏன்னா நம்ம தங்கத்தை வந்து அடமானம் வைக்கிறோம். நம்ம இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 47 டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு போகுது, 20 டன் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புறோம், அங்கிருந்து ஒரு $600 மில்லியன், அதாவது ரொம்ப $1 பில்லியன் கூட இல்ல, அதை விட குறைவான பணம் கையில இல்லாமல் அதை வாங்குவதற்காக நம்முடைய தங்கத்தை அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் வருது. அதுக்கு மேல சந்திரசேகருடைய கவர்மெண்ட் இருந்தது, முன்னாள் விபி சிங் கவர்மெண்ட் இருந்தது, அதுக்கு மேல காங்கிரஸ் இருந்தது. இந்த ஒரு தொடர்ச்சி பொருளாதாரத்தை சரியாக கையாளாத காரணத்தால் இந்த மாதிரியான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்தது. அந்த தங்கத்தை இப்பதான் நம்ம பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல வந்து கடனை திருப்பி கொடுத்துட்டா கூட அங்க இருந்தது, அதை இப்ப நம்ம சமீப காலத்துல பார்த்திருப்பீங்க, இந்த ஆண்டு வந்து நம்ம எடுத்து இந்தியாவுக்கே கொண்டு வந்திருக்கோம். அதுல பெரும்பகுதியா டாக்டர் மன்மோகன் சிங்கோட இழப்பு இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒசாமு சுசுகி, சுசுகியோட நிறுவனர், அவரும் வந்து மறைஞ்சிருக்கிறதா செய்தி வந்தது. எப்படி இவர் மறக்க முடியாத மனிதரோ அது மாதிரி ஒசாமா சுசுகியும் வந்து இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக ஒரு மறக்க முடியாத மனிதர். ஆனால் அதிகம் பேர் கேள்விப்படாத ஒரு மனிதராகவும் இருந்திருக்காரு. ரொம்ப எளிமையான மனிதர். எவ்வளவு எளிமைன்னா, அவர் வந்து அலுவலகத்துல வந்து அந்த சீலிங் உயரமா இருந்தா ஏசி அதிகமா போடணும், அதனால அந்த சீலிங்கை கூரையை குறைத்து மேற்கூரையை குறைச்சு வைங்க ஹைட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எக்கானமி கிளாஸ்ல தான் நான் போவேன் அப்படின்னு. ஏன் இவரை பத்தி இன்னைக்கு பேசணும்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேசக்கூடிய அந்த மாருதி சுசுகி, இந்த கார் இந்தியாவுக்கு வருவதில் அவருடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்தது.
அந்த த்ரிஃப்ட்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப எளிமையாக இருக்கணும், குறைவான விலையில இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஒரு குறிக்கோளோட இருந்தவர். அவர் 94 வயதில் மறைந்திருக்கிறார். அவரை பத்தி பல விஷயங்கள் வந்து படிக்கும் பொழுது நமக்கு வந்து வியப்பாக இருக்கிறது. அவர் வந்து அவருடைய மாமனார் வீட்டுக்கு அடாப்ஷன்ல, அங்க ஜப்பான்ல அந்த மாதிரியான ஒரு இது உண்டு. பெண்ணை பெற்றவர்கள் ஆண் இல்லாத பொழுது மாப்பிள்ளை அந்த பொண்ணு கட்டக்கூடியவரை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி அங்க போய் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலை எடுத்து நடத்துறாரு. அதுல வந்து ஒரு இந்த மினி வெஹிக்கிள்ங்கிறத லான்ச் பண்ணி அது ஒரு பெரிய சக்சஸ் ஆன உடனே 70களில் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் காரை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது இதுல ஒரு விஷயம் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அன்றைய காலகட்டங்கள்ல 70கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80கள் துவக்கத்துல கூட ஒரு ஆண்டுக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி காருங்கிறது வந்து லட்சம் கார் கூட கிடையாது, ஒரு 50,000 காரு கீழே தான். அது எல்லாம் 2 கார் தான் பெரும்பாலும் இருக்கும், அம்பாசிடரும் ஃபியட்டும். அப்புறம் ஒரு சில அப்பப்போ வந்துட்டு போனது சில மாடல்ஸ் எல்லாம். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கே 50,000க்கு கீழே இருந்தது, இன்னைக்கு ஒரு மாதத்திற்கு லட்சக்கணக்கில் நம்ம வந்து ஒரு நிறுவனமே உற்பத்தி செய்கிறது. அந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்தாச்சு. இந்த மாதிரியான அபரிமிதமான வளர்ச்சிக்கு வித்திட்ட முதல் நிறுவனம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி தான். அதுக்கு அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அஃபோர்டபுள் காருங்கிறது மிடில் கிளாஸ் வந்து திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸுக்கு அஃபோர்டபுளா பண்ணதுல அவருடைய பங்களிப்பு இன்னைக்கு முக்கியமானதுங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கலாம். ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஆமா. இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா சார்? அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலையீடு இருக்கதா தான் சந்தையில் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை என்ன மாதிரி இன்டர்ஃபியர்னா டாலரை அதிகரிக்க விடாம பாத்துக்கிறாங்க, மெல்ல தான் அதிகரிக்குது. ஃப்ரீயா விட்டா நல்ல மார்க்கெட்ல இன்னும் டாலர் வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும், ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இதை வந்து செயற்கையாக தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சாரார் வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படி அது பண்ண முடியும்னா ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கக்கூடிய டாலரை சந்தையில விற்பதன் மூலமாக டாலருடைய சப்ளை அதிகரிச்சு விலை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்கிறார்கள் சொல்றாங்க. பட் இந்த மார்க்கெட் எக்கானமிஸ்ட் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது இந்த மாற்றம் இந்த இதுங்கிறது ஸ்லோவா இருக்கிறது தான் பெட்டர். திடீர்னு தடாலடியாக டிவால்யூஷன் மாதிரி ஏறி இறங்குனுச்சுன்னா வந்து நிறைய இதை நம்பி திட்டமிட்டு இருக்கக்கூடிய இறக்குமதி செய்யறவங்க அவங்களுக்கு எல்லாம் இது வந்து பெனிஃபிட்டா இருக்காது. சோ அந்த இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா MSCI மார்கன் ஸ்டான்லின்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சி இண்டெக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து இந்த இந்தியா மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுடைய பல கரன்சிஸை ஒன்னா சேர்த்து ஒரு பேஸ்கெட், அந்த நம்ம சென்செக்ஸ் மாதிரி கரன்சிக்கு ஒரு குறியீடு. அது செப்டம்பர் துவங்கி 3% வந்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 1.5% கூட விழல, ஒரு 1.2% தான் வீழ்ந்திருக்கு. வேற சவுத் கொரியனுடைய ஓன், பிரேசிலியன் ரியால் இதெல்லாம் 2.2% விழுந்திருக்கு ஓன். இது வந்து பிரேசில் வந்து 12% வரைக்கும் டாலருக்கு நிகராக வீழ்ந்திருக்கிறது. சோ அந்த கரன்சி எல்லாம் வந்து விழுந்த அளவுக்கு நம்ம கரன்சி விழலைங்கிறது வந்து உண்மை. இதை வந்து அவங்க MSCI இண்டெக்ஸ் கேப்சர் பண்ணி சொல்றாங்க. அதனாலதான் நீங்க வீழ்ச்சியை விட்டுருக்கணும், நீங்க செயற்கையாக தடுத்து நிறுத்துகிறீர்கள் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. பட் அரசு இது ரெண்டுக்கும் இடையில ஒரு they have to strike a right kind of a balance, அதை தான் அவங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப பிளாட்டா இருக்குது, ஒரு சேஞ்சுமே இல்லை. MCXல வந்து தங்கம் 76,750, வெள்ளி வந்து இன்னும் 90,000க்கு சற்று கீழே, அதே மாதிரி க்ரூட் ஆயில் 6,000 ரூபாய்க்கு அருகாமையில் தான் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் $70 க்ரூடு, கோல்டு அதே 2,625, சில்வர் அதே $30 கிட்ட. ஸோ பெரிய மாற்றங்கள் ஏதுமில்லை, சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. பட் ரூபாய் மட்டும் தேசிய பங்கு சந்தையில இன்னைக்கு முதல் முறையாக 86 ரூபாயை தாண்டி வணிகம் நடந்தது. பட் இப்ப 86 ரூபாய் 80 பைசா கிட்ட இருக்கு பார்க்க முடிகிறது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சார் நிஃப்டி சென்செக்ஸ் இன்னைக்கு சற்று ஏற்றத்துல தான் வந்து முடிவடைஞ்சிருக்கு. பெரிய ஏற்ற இறக்கம்னு சொல்ல முடியாது. நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 63 புள்ளிகள் அதிகரிச்சிருந்தால் கூட நீங்க வந்து பிராடர் மார்க்கெட் பார்த்தா அட்வான்ஸ்டு கிளீன்ஸ் கிட்டத்தட்ட 1:1 அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல 52 வீக் லோ NSEல பார்த்தா 59, ஹை 47 தான், பட் வந்து லோ வந்து 59. அதே BSE எடுத்துக்கிட்டு நீங்க வந்து லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா NSE BSEல அதுவுமே மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சோ broader market continues to be sideways and slightly negative தான் நான் பார்க்கிறேன். I don't think it has turned positive. இண்டெக்ஸ் எடுத்தாலுமே வந்து பெரும்பாலான இண்டெக்ஸ் வந்து sideways மூவ்மெண்ட் தான், சின்ன மூவ்மெண்ட். ஃபார்மா மட்டும் இன்னைக்கு 1% அதிகரிச்சிருக்கு, அதுக்கு ஃபார்மாவும் ஹெல்த் கேரும். மற்ற எல்லாமே எதுவுமே ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ரைஸ் கிடையாது. மேபி ஆட்டோ
அந்த செக்டார் கொஞ்சம் சின்ன ஏற்றத்துல இருக்கு. பட் பெரிய ஒரு ஏற்றம்னு இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம முன்னால் டிஸ்கஸ் பண்ணபடி 2 மாதம் முன்பு துவங்கிய அந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ட் வித் டவுன்வர்ட் ட்ரெண்ட், அதனுடைய தொடர்ச்சியை தான் நான் பார்க்குறேன். வரும் வாரங்கள் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அடுத்த வாரம் 2025 வரை தொடங்க போகுது. வரக்கூடிய காலகட்டங்கள் நான் பார்த்தேன். இந்த வாரமும் சரி, இன்னைக்கு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சில புள்ளிவிவரங்கள் வெளியாகும் மாலை 5:30 மணியை போல. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளிவிவரங்கள், டெபாசிட் கிரெடிட் growth, இந்த மாதிரியான புள்ளிவிவரங்கள் எல்லாம் அடுத்து வர இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா சிக்னிபிகண்டான டேட்டா எந்த ரிலீஸும் கிடையாது. ஒரு காலாண்டு முடிவுகளோ அல்லது ஒரு சிபிஐ WPI என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் குறித்த புள்ளிவிவரங்களோ வட்டி விகிதம் எதுவுமே கிடையாது. அதனால பெரும்பாலும் சந்தை சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல ஒரே ஒரு சிக்னிபிகன்ட் சேஞ்ச் எதுல நடக்கலாம்னா, ரூபாயினுடைய மதிப்பு இப்படியே தொடர்ந்து குறைந்து கொண்டு அல்லது டாலருடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே இருந்ததுன்னா தட் மே ஹேவ் அ மிக்சட் ரியாக்ஷன். ஏன்னா ஐடி அந்த மாதிரி கம்பெனிஸ், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு அது பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இறக்குமதியை அதிகம் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களுக்கு இது நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டாலருடைய மாற்றம் தொடர்ந்து இதே மாதிரி போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குதா நான் பாக்குறேன் தனிப்பட்ட முறையில். இன்ஃபேக்ட் மத்திய அரசு அல்லது ரிசர்வ் வங்கியினுடைய தலையீடு குறைவாக இருந்தால் இந்த டாலருடைய மதிப்பு இன்னும் அதிவேகமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 86 ரூபாய் 50 பைசா அல்லது 87 வரைக்கும் போகலாங்கிறாங்க. அந்த மாதிரி போனுச்சுன்னா அது ஐடி நிறுவனங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்தால் கூட மற்ற இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அது பாதகமாக இருக்கும். சோ அதற்கு தக்க சந்தையினுடைய மூவ்மெண்ட் இருக்கும் நான் பாக்குறேன். ஓகே, ஐடி நிறுவனங்களுக்கும் சாதகமா இருக்கும், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும், குறிப்பா அமெரிக்கால இருக்கவங்களுக்கு. சார் ரொம்ப நன்றி சார். மன்மோகன் சிங், ஒசாமா சுசுகி, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நாளைக்கு மக்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம் சார். நிச்சயமா கேள்விகளை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருங்க. எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எங்களுக்கு தெரிந்த அளவு பதில் சொல்றோம். வரக்கூடிய நாட்கள்ல மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்லையும் கேட்டு எங்களுடைய பதிலை கொடுக்குறோம். நன்றி. நன்றி சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.